ம். வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கருப்பு கவுனி அரிசியில் இட்லிக்கு அரைக்க போகிறோம். இதே மாவை தோசைக்கும் வச்சுக்கலாம். இந்த மாவை வச்சு பலவிதமான டிஷ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நாம் என்ன அளவு அப்படின்னாக்க 2 கருப்பு கவுனி அரிசி நான் எடுத்திருக்கேன். இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். குறைஞ்சி 12 மணி நேரம் அது ஊறணும். நான் 2 அழாக்கு கருப்பு கவுனி அரிசி, 2 அழாக்கு நார்மல் இட்லி புழுங்கரிசி, இது ரெண்டுத்தையும் நைட்டே நான் ஒன்றா களைஞ்சி ஊற வச்சுட்டேன். களைஞ்சிட்டதுனால இந்த தண்ணியை நம்ம வடிக்க வேண்டாம், இதை விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியில் தான் இதனுடைய சத்தெல்லாம் இறங்கி இருக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது இல்லாமல் நான் 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். அது இல்லாமல் கருப்பு உளுந்து, மொத்தம் இதில் 2 கருப்பு கவுனி அரிசி, 2 அழாக்கு இட்லி புழுங்கரிசி ஊற வச்சுருக்கேன்னாக்க 1 அழாக்கு கருப்பு முழு உளுந்து. இந்த முழு உளுந்தை எக்காரணத்து மினிட்டும் ஊற வைக்க வேண்டாம். கருப்பு உளுந்தை நான் இதை அரைக்கும் போது எப்படி அரைக்கணுன்றது காட்டேன். இது ஊற வைக்காம தான் அரைக்கணும். இது அரைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த 1 ஸ்பூன் வெந்தயம் அது நல்லா மசியாக ஃபஸ்ட்டு அரைப்பட்டு எடுத்து, இப்போ என்னென்னா இந்த கருப்பு உளுந்து நம்ம இதில் போடுறோம். இது ஊற வைக்கக்கூடாது. கருப்பு தோல் உளுந்து, முழு உளுந்து. இப்போ இதை அப்படியே போட்டு அப்படியே அரைக்கணும். ஊற வைக்கக்கூடாது. இது தானாக மசிக்கணும். இது எப்படி மசிச்சு வருதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது போடணும். கருப்பு உளுந்தை அரைச்சது நல்லா கத்தியாக வந்துட்டு இங்கே பாருங்க காட்டுறேன். எடுத்தீங்களா, இதேமாரி வந்துட்டு இதேமாரி நீங்களும் பண்ணிங்கன்னா இது உடம்புக்கு அவ்வளோ ஃபைபர், 100% ஃபைபர். இது எலும்புக்கு பல்லுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இதில் ரிச்சு ப்ரோட்டீன் இருக்குது. இதை நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி மாவோடு இந்த உளுந்த மாவையும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து உப்பை போட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா மாவு பொங்கணும். பொங்கினதுக்கப்புறம் இதை அப்படியே கலந்துட்டு இட்லி வாக்கலாம். உங்களுக்கு தோசை வாக்கணும் அப்படின்னா இதுலேருந்து எவ்வளவு தேவையோ அதை எடுத்து ஒரு ஏனத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு திட்டமாக தோசை வாக்குற அளவுக்கு ஜலத்தை விட்டு கரைச்சிட்டு தோசையை வரீங்க. இது அவ்வளோ நல்லது. இந்த சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிடாது, அதனால விட்டுடாதீங்க. எப்பயாவது அதுங்களுக்கு கொடுக்குற வழியை பாருங்க, நீங்களும் சாப்பிடணும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களே பண்ணி பாருங்க. இது நல்லா மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி